வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ஒரு பிரைடல் vlog தான் பார்க்க போகிறோம். இங்கேருந்து நம்ம காஞ்சிபுரம் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு வந்து கிறிஸ்டின் வெட்டிங் தான் வந்து இன்னைக்கு புக் ஆயிருக்கு. நம்ம ஈவினிங் அவங்கள ரெடி பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம். ஏன்னா நாளைக்கு இன்னொரு புக்கிங் இருக்குது. ஸோ இந்த 2 நாளோட vlog தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். பேக் ஆல்ரெடி நேற்று நைட்டே வந்து பேக் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் நேற்று நைட்டு 2 மணிக்கு அதையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து மேக்கப் போட்டு கிளம்புறது தான் வேலை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி vlog வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்கே போய் டிஸ்கட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வின்டர் சீசன் வந்துருச்சு. ஸோ இந்த சீசனில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்கின் செம்மையாக ட்ரை ஆகும். எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. எனக்கு சம்மர்லேயே வந்து இங்கெல்லாம் வந்து சம்மர் ட்ரை பேட்ச் அந்த மாதிரிலாம் ஆகும். ஃப்ளேக்கியாக இருக்கிறது, கிராக்டு ஸ்கின் அந்த மாதிரிலாம் நான் அப்போவே வந்து பாடி லோஷன் அது அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவேன். பட் வின்டரில் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸான க்ரீம்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைனா வந்து அது எந்த மூளைக்குமே பத்தாது. இப்போ என்னோட ஸ்கின் பாருங்களேன், நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கா. என்னோட கை பாருங்கள், என் கை பொதுவாகவே எப்படி இருக்காது, வின்டர் டைம்னு இல்லை, பொதுவாகவே எப்படி இருக்காது. ஸோ இது எப்படி அப்படின்றது தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், அதோட ரிவ்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். ஆயுகாவில் இப்போ 2 புதுசாக வந்து கோல்ட் க்ரீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கும்குமாதி ரேஞ்ச் அண்ட் இன்னொன்று சந்தனம் ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் வந்து கும்குமாதி கோல்ட் க்ரீம் பற்றி பார்த்துடலாம். கோல்ட் க்ரீம்னாலே நீங்கள் வந்து வின்டர் டைமில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக அண்ட் அந்த ஹைட்ரேஷனை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த க்ரீம்ல உங்களுக்கு சாஃப்ரான், லோட்டஸ், அது மட்டும் இல்லாம 28 ப்ரெஷஸ் ஹெர்ப்ஸ் இருக்கு. இந்த கோல்ட் க்ரீம் வந்து நம்மளுக்கு ஸ்கின்ல நல்லா மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்கிறத விட நம்ம ஸ்கின் இன்னும் நல்லா ரேடியண்டா காட்டுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இந்த கோல்ட் க்ரீம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணுது. சோ தட் நம்ம ஸ்கின்னோட மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து லாக் இன் பண்ணி வச்சுக்கோ. இதை வந்து நம்ம ஃபேஸ்லயும் அப்ளை பண்ணலாம், பாடிலையும் அப்ளை பண்ணலாம். நான் வந்து இதை எதுக்கு ரொம்ப மேக்சிமமா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட எல்போஸ் அண்ட் கால் வின்டர் டைம்ல செம்மையா ட்ரை ஆகும். நீங்க வந்து எக்ஸ்ட்ரீமா ட்ரை ஸ்கின்ல இருக்கீங்கன்னா நீங்க வந்து ஃபேஸ்ல யூஸ் பண்ணலாம். இது நம்மளோட பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸையும் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இதை நீங்க டே அண்ட் நைட் 2 வாட்டியும் யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னதான் இப்படி ஷைனியா இருந்தாலும் இது உங்களுக்கு கிரீஸியாவோ ஸ்டிக்கியாவோ கிடையாது. இதை வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த அளவு வந்து இந்த டப்ல இருந்து எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய டப்பா கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கையில எடுத்து ஜென்டலா நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அப்புறம் திருப்பி வேணும் அப்படின்னா ரீஅப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சந்தனம் கோல்ட் க்ரீம் தான். இதுல உங்களுக்கு சாண்டல்வுட் இருக்கு, டர்மரிக் அண்ட் அது மட்டும் இல்லாம 26 ப்ரெஷஸ் ஹெர்ப்ஸும் இருக்கு. இந்த கோல்ட் க்ரீம்ல சந்தனம் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சராகவும் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம நல்லா பிரைட்டனாகவும் காட்டும். நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்டரையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அண்ட் ஸ்கின் டேனையும் வந்து இதை ரெடியூஸ் பண்ணுது. இதுல வந்து உங்களுக்கு கொக்கோ பட்டர் அண்ட் அது மட்டும் இல்லாம ஷே பட்டர் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் சப்பிளா வச்சுக்கும். இந்த கோல்ட் க்ரீமும் நான் கிரீஸி, நான் ஸ்டிக்கி. இதை வந்து நீங்க லிப்ஸ்லயும் ரொம்ப ட்ரையான லிப்ஸ் இருக்குன்னா கூட நீங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதையும் நீங்க டே அண்ட் நைட் எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். எப்போ வேணுமோ நீங்க திருப்பி ரீஅப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சர்டிஃபைட் பை ஆயுஷ் மினிஸ்ட்ரி. ஆயுகா வந்து ஆயுர்வேதா பிராண்ட். இவங்க பழைய காலத்துல யூஸ் பண்ண ஸ்கின் கேர் ரெசிபிஸை இப்போ மாடர்ன் ஸ்கின் கேருக்கு ஏத்த மாதிரி ஃபார்முலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயுகாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டாக்ஸின் ஃப்ரீ அப்படின்னு மேட்சேட் சர்டிஃபை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குவாலிட்டி ஃப்ரீ அப்படின்னு பீட்டாவும் சர்டிஃபை பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு ப்ராடக்ட்லயும் இன்கிரீடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன்ல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லைக் எந்தெந்த பெர்சன்டேஜ்ல ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் போட்டுறாங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாத்துக்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருந்தா என்கிட்ட ஒரு கூப்பான் கோட் இருக்கு, Mable 20 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது நீங்க ஆயுகாவோட அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட்ஸ் அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்லயும் அவைலபிளா இருக்கு. மற்ற டீடைல்ஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ மார்னிங்க்கு வந்து பேரிக்காய் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சாப்பிட்டுட்டே வந்து கிளம்பலாம். நான் வந்து குட்டி குட்டியா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். அப்புறம் நம்ம வந்து கிளம்பிடலாம், ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. I need some space to think this through. Call me all night long. Try to give you hints and a hard to see. Right on the line, no. Losing it on you. நான்
ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் எல்லாரும். ராஜியும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஒண்ணா கிளம்புற மாரி இருந்தது. என் வீட்ல இருந்து லொகேஷன் பார்த்தீங்கன்னா 2 1/2 ஹார்ஸ். லொகேஷன் வந்து காஞ்சிபுரம்ல தான். ஸோ அதனால எனக்கு 2 ஹார்ஸ் 25 மினிட்ஸ் காட்டுச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து ஒரு மேக் ஓவருக்கு 3 ஹார்ஸ் ஆகும். ஃபுல்லா வந்து இது பண்றதுக்கு. இந்த கிளையன்ட்டுக்கு வந்து சாரி ரேப் கிடையாது. அதனால எப்படி இருந்தாலும் 2 ஹார்ஸ் போதும். ஸோ இன்னும் பிஃபோர் ஒரு 2 1/2 ஹார்ஸ் நம்ம வந்து கிளம்பியிருந்தோம். நம்ம போயிட்டுருக்கும்போதே செம்ம வெயிலு. இந்த ரூட் வந்து என்னோட காலேஜ் தாண்டி தான் போணும். ஸோ அந்த கிளிப்பிங் தான் இது. போற வழிலாம் வந்து ஐயோ! இந்த ரோடு எனக்கு வந்து லைக் நான் கண்ண மூடி பஸ்ல போம்போது கூட எந்த ஏரியா வருது, என்ன ரோடு அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து போய் அவ்வளோ பழக்கப்பட்ட ரோடு அது. அந்த சைட்ல போம்போதும் கார்ல பேசிட்டே போனோம். இந்த மாரி இதோ இந்த இடத்துல எத்தன வாட்டி விழுந்திருப்பேன், எவ்வளோ அடிய பார்த்துருப்பேன் அப்படி இப்படின்ட்டு. ஸோ இந்த ரோட்ல இருந்து தான் உள்ள என்னோட கேம்பஸ் நடந்து போணும். ஸோ டெஸ்டினேஷன் ஆல்மோஸ்ட் ரீச்ட். அந்த வியூவே வந்து செம்மையா இருந்தது பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு பிளான் என்னன்னா, அங்க கரெக்ட்டா இந்த ரோடு வந்தோனே தான் எனக்கு தோணுது, ஓகே சீக்கிரமா நம்ம வந்து புக்கிங் முடிச்சுட்டோம் அப்டின்னா, அப்படியே இவ்ளோ தூரம் வந்துட்டோம். ஏதாவது பட்டு சாரி எடுத்துட்டு போலாம் அப்டின்றது பிளான்ல இருந்தது. ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நம்மளையும் புக் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அண்ணனோட மேரேஜ்க்கு நம்மள புக் பண்ணியிருந்தாங்க. அங்க போனோனே செம வெல்கமிங்கா இருந்தது. அங்க போயிட்டு தனியா ஒரு ரூம் குடுத்துட்டாங்க. இதுல செட் பண்ணிக்கோங்க. எது வேணாலும் கேளுங்க அப்டின்ட்டு. அங்க போயிட்டு பிரைடு வரதுக்காக வெயிட் பண்ணோம். பிரைடு சாப்ட்டு அதுக்கப்புறம் தான் வரதா சொன்னாங்க. ஸோ அவங்க வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால அவங்க வந்தோனே வேக வேகமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க வந்து லென்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ லென்ஸ் வைக்க ட்ரை பண்ணோம். ஆனா அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இல்ல. அதனால அத நம்ம எடுத்துட்டோம். எடுத்துட்டு ஸ்கின் ப்ரெப் பண்ணிட்டு கலர் கரெக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கலர் கரெக்ஷன் முடிச்சுட்டு கன்சீலிங் வந்தாச்சு. இவங்க வந்து சிம்பிளான மேக்கப் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைக் அவங்க ஃபேஸ் அதே மாதிரியே இருக்கணும். ஓவரா மேக்கப் தெரியக்கூடாது. அவங்களோட ஸ்கின் டோன்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மேக்கப் போடும்போது ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அப்படின்ட்டு. கடைசியும் சொன்னாங்க. இந்த மாரி லைட்டா பயம் உள்ள இருந்துச்சு. எப்படி இருக்க போகுது அப்படின்னு. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அடுத்து ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த டைம்ல அப்படியே ராஜி வந்து ஹேர் ப்ரெப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து ரொம்ப சிம்பிளான பேஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால, நான் வந்து பிரஷ்ல அப்ளை பண்ணிட்டு அண்ட் அகைன் ஒன்ஸ் மோர் நான் வந்து ஸ்பஞ்ச்ல வந்து பிளெண்ட் பண்ணிருவேன். அடுத்து ஃபேஸில் ஹைலைட் பண்ணுறது, கன்சீல் பண்ணுறது, பிரான்சிங், ப்ளஷிங், ஹைலைட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதை முடிச்சுட்டு ஐப்ரோஸும் முடிச்சுட்டு ஐஸ்க்கு வந்தாச்சு. ஐலிட்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரைம் பண்ணிக்கிறேன். ப்ரைம் பண்ணி அதை செட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஐ ஷேடோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்டதுனால ரொம்ப சட்டிலான ஐ லுக்கே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதே மாதிரியே கலர் பேஸும் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அவங்க ஐலேஷும் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நேச்சுரலாக தான் வேணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, ஐஸ் வந்து ரொம்ப சட்டிலான கலர்ஸ் குடுத்துட்டு, லைட் ஷிம்மர்ஸ் வந்து வச்சுக்கலாம். அது நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்க. அதுக்கு வந்து லைட்டா ஷிம்மர்ஸ் ஆட் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக, ரொம்ப மைல்டான ஷிம்மர்ஸ் மட்டும் ஆட் பண்ணேன். அதே மாரி லோவர் லேஷ்லயும் நான் ஐ ஷேடோ வந்து பிளெண்ட் பண்ணிட்டு, ஐஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு அவங்க வந்து 2 க்ரவுன் வச்சிருந்தாங்க. அண்ட் நெத்தி சுட்டியும் வைக்கணும் அப்படின்னாங்க. லைக் க்ரவுனும் வைக்கணும், டிக்காவும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா, க்ரவுன் வச்சா டிக்கா வைக்க மாட்டாங்க. டிக்கா வச்சா க்ரவுன் வைக்க மாட்டாங்க. பட் ஆனா அவங்க வந்து ஆஃப்டர் மேரேஜ் அவங்க வந்து சாரீ சேஞ்ச் பண்றதுனால, இருக்கட்டும். எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதே மாரியே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ராஜி வந்து ஃப்ரண்ட் இது வந்து ஹேர் ஸ்டைல் அப்போ பை த டைம் முடிச்சிருந்தாங்க நம்ம மேக்கப் முடிக்கும்போது. அதே மாரி அவங்க க்ரவுனாவும், டிக்காவும் ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் நம்ம பின்னாடி அவங்க மெஸ்ஸி பிரைட் கேட்டிருந்தாங்க. நான் பிரைட் மட்டும் நான் பண்ணேன். ஃபைனலா வந்து லிப்ஸ் போட்டாச்சு. ஏன்னா, ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சுட்டு நம்ம ஹேர் போனோம்னா, அது கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றனால, எப்போ கடைசியா கிளம்புறாங்களோ அப்ப லிப்ஸ் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அப்பதான் அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி இருக்கும் லுக் அப்படின்றதுக்காக. லிப் லைன் பண்ணிட்டு லிப்ஸ்டிக்கும் அப்ளை பண்ணியாச்சு. அவங்க பின்னாடி வந்து அந்த வெயிலும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இதுதான் அவங்களோட அவுட்ஃபிட். லைக் அந்த சோலி மாதிரி இருக்கும் இல்லையா, லெஹெங்கா அந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து பிக் பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஃபைனல் அவுட்லுக். ஸோ அவங்களுக்கு வந்து சர்ச்சில் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தான் வந்து மண்டபம் போயிட்டு ரிசப்ஷன் மாதிரி அப்போ தான் சாரீ சேஞ்ச் வேணும். அது வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம வந்து சாரீ ஷாப்பிங் பண்ணிடலாம். இல்லைனா ஃபங்க்ஷனுக்கு அப்புறம்னா ரொம்ப டிலே ஆகிடும் அப்படின்றதுனால ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால் அந்த இன்பிட்வீன் டைம்லேயே வந்து தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி இந்த ஷாப் தேடி வந்தோம். அந்த ஓனர் இருக்காங்களே அவங்களே வந்து கூட்டிகிட்டு போனாங்க வண்டியில். இதை தான் அந்த ஷாப் உள்ளே வந்து அவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இவங்ககிட்ட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 500 ருபீஸ்லேருந்தே சாரீ வச்சுருக்காங்க. எல்லா சாரீஸும் வந்து இவங்களே ஹேண்ட்லூம் பண்ணுறது, அதனால் ரொம்ப பியூர் அண்ட் ஒத்தென்டிக்காக இருக்கும். நம்ம கேட்குற எல்லா பட்ஜெட் அண்ட் எல்லா ரேஞ்ச்லேயும் வச்சுருக்காங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டாவில் ஸ்டோரி இல்லை இன்ஸ்டாவில் ஃபோட்டோ காட்டிட்டு இந்த மாதிரி மாடல் வேணும்னாலும் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வராங்க. நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே புரட்டி பார்த்துட்டேன். எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு வந்து அப்கமிங் ஷூட்ஸ்க்கெல்லாம் இது யூஸ் ஆகுமே அப்படி இப்படின்ட்டு வாங்குறதுக்காக இது பண்ணேன். ராஜியை வந்து பார்த்துட்டு அவங்க வாங்குறதாவே இல்லை, ஆனால் கலெக்ஷன் பார்த்துட்டு அவங்களும் 1-2 சாரீ வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஆசை வந்துருச்சு. அவங்க இந்த மாதிரி வச்சுலாம் காட்டினாங்க. கல்யாணம் இப்போ எதுவும் உங்கள் வீட்டில் வருது, ஃபங்க்ஷன் வருதுன்னா ஃபேமிலியாக நீங்கள் வந்தீங்கன்னா மொத்தமாக வாங்கிட்டு போகிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. Shivers run through my spine with the freezing moonlight. It's long after. நான் என்னோட ஃபேவரட் சாரீஸ் கொஞ்சம் நான் எதெல்லாம் வந்து பார்த்தேனோ அதெல்லாம் வந்து லைட் ஒரு குட்டி ஸ்னிப்பெட் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு இந்த கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு பில் போடலாம் அப்படின்னும் போது தான் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. உங்களுக்கு பிடிச்சது வந்து உள்ளே இன்னும் கொஞ்சம் இருக்கும் வாங்க அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் பீரோலேருந்து எடுத்து காட்டினாங்க. நான் எதெல்லாம் வேணும் இந்த மாதிரி தான் வேணும்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, எனக்கு பர்சனலாக என்னோட பட்டு சாரிக்கு அதெல்லாம் வந்து அந்த பீரோக்குள்ளே தான் இருந்தது. என்னங்க நீங்கள் இது ஃபஸ்ட்டே காட்டலாம்ல, இப்போ அங்கே வந்து பிரைட் பிளேஸ்க்கு வர போகணுமே, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். அதெல்லாம் என்னால் வாங்க முடியல. ஆல்ரெடி செலக்ட் பண்ணதை மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கரெக்டாக அந்த டைமில் அங்கே பிரைட் பிளேஸ்லேருந்து கால் வந்துருச்சு, இப்போ கிளம்புனா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அப்போவே கிளம்பியாச்சு. என்ன பிரச்சனைனா அங்கேருந்து அந்த இதுக்கு போகிறதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், ஆனால் செம்ம டிராஃபிக்கு, ரொம்ப ரஷ்ஷாக தான் போனோம். அங்கே ரீச் ஆனோடனே அவங்க வந்து வெயிட் பண்ணாங்க. கரெக்டாக பொண்ணு சாரீ மாற்ற உள்ளே போயிருக்காங்க, வாங்க வாங்க அப்படின்ட்டு. நம்மளும் வந்து வேகமாக உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு பை த டைம் நம்ம போகும்போதே அவங்க ஜுவல்ஸ்லாம் மட்டும் மாற்றி வச்சுருந்தாங்க. நம்ம போயிட்டு சாரீ ட்ரை பண்ணிவிட்டு அதை அயன் பண்ணிவிட்டு லைட் டச்சப் மட்டும் பண்ணி விட்டுட்டோம். அவங்க வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. Make you cry and I don't want to fight with you. I would rather love. எல்லாமே ஆல்மோஸ்ட் டன். கரெக்டாக அந்த ஹிப் பெல்ட் மாட்டும் போது பொண்ணோட அப்பா நினைக்கிறேன் செம்மையாக கத்திட்டாரு, இந்த மாதிரி லேட் ஆகுது வாங்க 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 அப்படின்ட்டு. ஒரு சில டைம் வந்து பட்டு சாரி வந்து நம்ம பேச்சு கேட்டுரும், ஒரு சில டைம் கேட்கவே கேட்காது. அது ஒரு சாரீ பொறுத்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த சாரீ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பட் ஃபைனலி நம்ம வந்து போய் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து முடிச்சுட்டு அவங்க வந்து சாப்பிட்டு தான் கண்டிப்பாக போகணும் வாங்க அப்படின்ட்டு கையோடு கூட்டிகிட்டு போனாங்க. போகும்போது சொன்னாங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டுட்டு நம்மளும் ரொம்ப ஹாப்பி. கீழே அவங்களோட தம்பியை நிற்க வச்சுட்டு அவங்க சாப்பிட்டு என்ன வேணும் அப்படின்னு பார்த்து பண்ணி கொடுத்து தான் போகணும் அப்படின்னோடனே நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தே வாஸ் ஸோ ஸ்வீட். நான் வந்து நிறைய ஈவெண்ட்டுக்கு போனால் சாப்பிடவே மாட்டேன். போனோமா வேலையை முடிச்சோமா அப்படின்னு கிளம்பிடுவேன். செம்ம ஷையாக இருக்கும். இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அப்போ வந்து டேடியும் தான் வந்து காரில் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார். அவரும் சாப்பிட்டாரு, ஹேமேஷும் சாப்பிட்டான். எல்லாரும் சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து வயிறும் ஃபுல், நம்மளும் வந்து அப்பாடா ஒர்க் முடிச்சிட்டோம் நல்லபடியாக அப்படின்ட்டு செம்ம ஹாப்பியாக ஒரு வாக் பொறுமையாக நடந்து போனோம். போயிட்டு கார் எடுத்தாச்சு. அந்த ரோட்லாம் ரொம்ப குட்டியாக தான் இருந்தது அண்ட் சுற்றி உங்களுக்கு லைட்டும் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ ரிட்டர்ன் வரும்போது காட்டுக்குள்ளே வர மாதிரி தான் இருந்தது. வீட்டுக்கு வரும்போதே ராஜியை ட்ராப் பண்ணிட்டு நம்ம வரதுக்கு 1:40 அந்த மாதிரி ஆயிடுச்சு நைட்டு.
I promise now's not the right time. Yeah, I don't wanna fight with you. I would rather lie to you. Look away so you won't see, 'cause the pain is in my eyes. வந்துட்டு நெக்ஸ்ட் டே அகைன் இன்னொரு புக்கிங். அது வந்து மதியம் போல தான். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு மார்னிங்கே வந்து கிட்டெல்லாம் திருப்பி அரேஞ்ச் பண்ணி வச்சேன். Feels like I could break it any moment and shatter your insides if you read my mind. ஸோ இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போது டைம் வந்து ஒரு 2:30 ஆக போகுது. நம்ம இப்போ அடுத்த புக்கிங்க்கு வந்து கிளம்பணும். நான் மேக்கப் போட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறது தான் வேலை. இன்னைக்கு ராஜி வந்து இங்கே வீட்டுக்கு வந்து நம்ம ஒன்றா போகிற மாதிரி இதான் பிளான்னு நினைக்கிறேன். இன்னும் தெரியல. நேற்று நைட்டு வந்து செம்ம டயர்டில் ஆன் ஸ்பாட் ஏதோ ஒரு பிளான் யோசித்தோம். ஆனால் என்ன யோசித்தோன்றதே மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி அவங்க வந்து அப்புறம் தான் தெரியும். இப்போ நான் மேக்கப் போட்டுட்டு கிளம்ப போகிறேன். நேற்று நைட்டு கரெக்டாக எங்கள் கண்ணில் வந்து கட்டி வந்துருச்சு. இப்போ வரைக்கும் பயங்கர பெயின். நைட்டு வந்து சந்தனம்லாம் வச்சுட்டு படுத்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து தலை வலிக்கும் அப்படியே பயங்கர பெயின். நைட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூங்கினேன். இப்பயும் வந்து பெயின் இருக்குது. இப்படி பண்ணால் பெயின் இருக்குது. இப்படி பண்ணும்போது இருக்குது. நம்ம வந்து காஜல்லாம் எதுவுமே வைக்க முடியாது. கொஞ்சம் அதை அந்த ஏரியாவே 2 நாளைக்கு அவாய்ட் பண்ணலாம். இப்போது மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேக்கப் வந்து கடகடன்னு போட்டுட்டு ராஜிக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னா அவங்க வரது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அவங்க மாதவரம்ல இருக்காங்க, நான் திருவச்சூர்ல இருக்கேன். அங்கேருந்து வரதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆனோடனே நம்மளுக்கு இங்கேருந்து ஈவெண்ட் வந்து பல்லாவரம் தாண்டி அந்த சைடில் செம்ம தூரம் அண்ட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க பைக்கில் தான் வந்து அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் புக்கிங்க்கு பைக்கில் 2 பேரும் சேர்ந்து போனோம். ட்ராலியை வந்து அவங்க கால் கிட்ட வச்சுக்கிட்டாங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணி போனோம். நாங்கள் போயிட்டு அப்பாடா வந்துட்டோம் அப்படின்ட்டு கிளைண்ட்டு கால் பண்ணி நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு மேலே ஏறி போகிறோம். எப்பயும் போல் இந்த மாதிரி ரீச்ட் அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணும்போது இல்லையே நீங்கள் இங்கே இல்லையே எங்கே இருக்கீங்க அப்படின்னாங்க. என்னது இங்கே இல்லையா அப்படின்னு பார்த்தா நாங்கள் வேற ஒரு நட்சத்திரா இதுக்கு போயிருக்கோம். அங்கேருந்து திருப்பி வர்றதுக்கு இன்னும் ஒரு 20 minutes ஆயிடுச்சு. அவங்க வந்து கொஞ்சம் இதாயிட்டாங்க. என்னங்க லேட் ஆயிடுச்சுங்க, வாங்க வாங்க அப்படின்ட்டு வேகமாக போயிட்டு ராஜி வந்து ஹேரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பிரைட்ஸ்மெய்ட் மேக் ஓவர் தான். அவங்க ஹேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் மேக்கப் கடகடன் போட்டுடுறேன், டோன்ட் வரி அப்படின்னு. அவங்க ரொம்ப 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 சிம்பிளாக கேட்டாங்க. அதனால அதே மாதிரி அவங்க கேட்ட மாதிரி ரொம்ப சட்டலாக முடிச்சாச்சு. க்ரூம் மேக் ஓவரும் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைக்கு போட்டு நடுவில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது செம்ம டிராஃபிக்கு. சரி அப்படியே டின்னர் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த டிரைவில் இருக்கும்போதே கூக்ஸில் வந்து ரிசர்வேஷன் போட்டுட்டேன். இதை ஆல்ரெடி நான் போயிருக்கேன் என்னோட ஃப்ரெண்டோட. இது செகண்ட் டைம் போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் போன vlog-ஏ நான் இன்னும் போடலை. அதை நான் கூடிய சீக்கிரம் போட்டுடுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போதே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் ஓகே கண்டிப்பாக இங்கே போகணும் அப்படின்ட்டு திருப்பி நம்ம வந்து போயிருந்தோம். அங்கே வந்து ஷெஸ்வான் நூடுல்ஸும் சிக்கன் ஸ்கியூவர்ஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அங்கே அவங்க கொடுத்த சீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும்ல, அந்த சேரில் உட்கார வச்சுட்டாங்க. அது நம்மளுக்கு எட்டவே எட்டாது. கஷ்டப்பட்டு உட்காந்து சாப்பிட்டோம். அண்ட் அங்கே வந்து வைபே வந்து ஈவினிங் டைமில் செம்மையாக இருந்தது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எப்படி இருந்தாலும் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு போய் 1/2 கூட சாப்பிடலாம். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இது தானே, இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல போய் சாப்பிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி. அங்கே கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஹை எண்ட் காராக நின்றுச்சு. அப்படியே வேனு பார்த்துக்கிட்டே வந்து ரிட்டர்ன் வந்தாச்சு. அழுவ கூட ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ்ஷும் ஆயாச்சு. இப்போ நான் வந்து எடிட் பண்ணுறது. நாளைக்கு ஃபுல்லாக ஃபிலிமிங் டே. ஜூனில் வந்து நம்ம நிறைய வீடியோ எடுக்கலை. ஸோ அதனால் நாளைக்கு தான் நம்ம ஃபுல் பேக்டாக உட்காந்து ஃபிலிம் பண்ணுறது. அதை நாளைக்கு நைட்டே உட்காந்து எடிட் பண்ணுறது. ப்ராபப்ளி ஃபிலிமிங்கே வந்து விடிய போகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு புக்கிங் ஒரு வாரத்துக்கு இல்லை. அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட்டாக 27th தான். அது வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக நடுவில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது, வீடியோ போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு ஆக்டிவாக இருக்கலாம். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். Hope you guys like this video. வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Bye.